வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் அபார வெற்றி பெற்றார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற்ற நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரது வெற்றியை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் திரு ஜான்குமார் அவர்களின் இல்லம் எதிரே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் தனது வெற்றி குறித்து திரு ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், இந்த வெற்றி முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இனிவரும் காலங்களில் முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியில் முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே எனது லட்சியம் என்று தெரிவித்தார். மேலும் தன்னை ஆதரித்து வாக்களித்த முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டவர், இனிவரும் காலங்களில் முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்காக அயராது உழைக்கப் போவதாக தெரிவித்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் திரு ஜான்குமார் அவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தொகுதி முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அபார வெற்றி பெற்றார். புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபார வெற்றி பெற்றார். அவர் மொத்தம் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டினார். ஆரம்ப முதலே முன்னிலை வகித்த அவர் இறுதி சுற்று வரை அந்த முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டு இந்த வெற்றியை பெற்றார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெளிவான ஆதரவுடன் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி மூலமாக லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுக்கிறது. வெற்றிக்கு பின்னர் தமக்கு ஆதரவளித்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி 4,441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து மாநில காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் போட்டியிட்டார். இந்த தொகுதியின் முடிவுகள் புதுவை மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதில் 4,441 ஓட்டு வித்தியாசத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து நேய மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்ட விநாயகம் 2ஆம் இடம் பிடித்தார். 3வது இடத்தை சுயேட்சையாக போட்டியிட்ட சேது செல்வம் பிடித்தார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கல்வி பங்களா ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி 10 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கட்சி 10 இடங்களில் போட்டியிட்டது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம், முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார், திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரன், நெரவி திருப்பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். கிளினூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும்
அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ முத்துமண்டப அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கிளினூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ முத்துமண்டப அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திருக்கைலாயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்தியை குமாரனாக தோன்றிய சிரஞ்சீவி ஸ்ரீ முத்துமண்டப அய்யனாரப்பன் சுவாமிக்கு வேல்விநாதன் வெள்ளையம்மாள் இவர்களின் குமாரத்திகளுமான சௌபாக்கியவதிகளுமான ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்பகலா என்கின்ற கன்னிகைகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தினை நடத்தி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரம்மதேவன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லட்சுமி தேவி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளினூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிட்டது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி, விலையனூரில் ரவிக்குமார், லாஸ்பேட்டையில் சிவக்கொழுந்து, முத்தியல்பேட்டையில் வையாபுரி மணிகண்டன், அரியங்குப்பத்தில் ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ், நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணராவ், மங்கலம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உழவர்கரை தொகுதியில் டாக்டர் நாராயணசுவாமி, இந்திரநகர் தொகுதியில் ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் 3 நாள் கம்பன் விழா நடைபெறுகிறது. இதுகுறித்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி, செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் கூறியதாவது: கம்பன் கலையரங்கில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் கம்பன் விழா நடைபெறுகிறது. 8ஆம் தேதி காலை கம்பன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கம்பன் கழக முதல்வர் ரங்கசாமி வரவேற்கிறார். ஆளுநர் கைலாசநாதன் துவக்க உரை ஆற்றுகிறார். விழா மலர் வெளியிடப்பட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. நூல்களும் வெளியிடப்படுகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கம்பன் கழக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஏற்பாடுகளை கம்பன் கழக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 30 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியில் ராமு, திருபுவனை தொகுதியில் சாய் சரவணகுமார், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்த நேயம் மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் வென்றிருப்பது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 16 இடங்களில் போட்டியிட்டது. இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 15 பேர் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். ஓசூர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் கார்த்திகேயன் மட்டும் வெற்றி பெற்றுள்ளார். 16 இடங்களில் போட்டியிட்டு ஒரே இடத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலையனூர் தொகுதியில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தோல்வியை சந்தித்துள்ளது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலையனூர் தொகுதியில் இந்திய கூட்டணிகள் திமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பாளர் சிவா போட்டியிட்டார். இவரை எதிர்த்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் புதுமுகமான ரவிக்குமார் போட்டியிட்டார். இன்று காலை வில்லியனூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்றில் அதிர்ச்சியை தரும் வகையில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் முன்னிலை பெற்றார். 2வது சுற்றில் திமுக வேட்பாளர் சிவா முன்னிலை பெற்றார். ஆனால் அதற்கடுத்த சுற்றுகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். இறுதி சுற்று முடிவில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் 1160 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்திய கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் என மும்முனை போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். கதிர்காமம் தொகுதியில் அழகு என்கின்ற அழகானந்தம், மாகி தொகுதியில் வழக்கறிஞர் அசோக்குமார், காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் விக்னேஸ்வரன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிகள் திமுக 5 இடங்களை வென்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் திமுக 14 இடங்களில் போட்டியிட்டது. இதில் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் ராஜ்பவன் தொகுதியில் திமுக வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் திமுக அமைப்பாளர் நாஜிம், பாகூர் தொகுதியில் செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதியில் கார்த்திகேயன், காலாப்பட்டு தொகுதியில் செந்தில் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.